சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப சிறுகதை ஓடக்காரி. அவங்க எழுதினதுல கொஞ்சம் வித்தியாசமான கதைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவா குடும்பத்தை சரௌண்டிங் அதை வச்சுதான் அந்த கதை எப்பவுமே எழுதுவாங்க. பல கதைகள் அப்படிதான் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு கதை ஓடக்காரி. திருச்சியில் மேல சிந்தாமணியில் ஒரு சுப்பிரமணிய சுவாமியின் கோயில். அது அந்த பக்கத்துக்கு மிகுந்த சோபையை கொடுத்து வந்தது. கோவில் சிறியதுதான், ஆனால் அதில் இருந்த மூர்த்தி மட்டும் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொன்னார்கள். கோவிலை சுற்றி அழகிய தோட்டம். அதில் ரோஜா, மல்லிகை மொக்குகள் மலர்ந்து கண்ணை சிமிட்டி மின்னின. அமைதியாக பவனி வந்த காவேரி ஆறும் கம்பீர கோவிலும் பார்க்க கண்களுக்கு தெவிட்டாத காட்சியாக அமைந்தன. காலையில் ஸ்திரீகள் காவேரி நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு போவார்கள். உஷக்காலத்தில் உஷக்காலம் அப்படிங்கிறது காலையில் 5 to 7க்குள்ள பண்ணக்கூடிய முதல் பூஜை தான் உஷக்காலம். உஷக்காலத்தில் மலைக்கோட்டையில் இருந்து இன்பமூட்டும் நாதஸ்வர கீதம் மெல்லிய காற்றில் தவழ்ந்து வரும். ஆனால் அதைவிட மேலான தெய்வீகமான செவி இன்பத்தை அங்கே அனுபவித்து வந்தேன். உஷக்காலத்திலும் அந்தி வேளையிலும் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து கவனித்தால் ஒரு பெண் குரல் பாடுவது கேட்டு வந்தது. பல்லினை காட்டி வெண்முத்தை பழித்திடும் வள்ளியை ஒரு பார்ப்பன கோலந்தரித்து கரந்தொட்ட வேளவா. அந்த குரல் இசைத்த மதுரகானம் இதுதான். சில காலம் வரையில் அந்த குரல் யாருடையது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் காவிரி கரையில் இருந்த பெரிய பூவரச மர நிழலில் உட்கார்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தேன். மாலை நேரம் அது. தொலைவில் ஸ்ரீரங்கத்து படித்துறையில் இருந்து ஒரு படகு மெல்ல மல்ல இக்கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. படகு நெருங்க நெருங்க மேலே சொன்ன பாட்டு கணீர் என்று கேட்க ஆரம்பித்தது. படகு கரையை அடைந்ததும் அதில் அழகிய பெண் ஒருத்தி துடுப்பை கையில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். படகை இழுத்து பிடித்து மரத்தோடு கட்டிவிட்டு அவள் படியேறினாள். அவளை ஆவலுடன் நான் உற்று நோக்கினேன். அவளும் என்னை பார்த்துவிட்டு, ஏமா எங்க போகணும் என்று கேட்டாள். எங்கும் போக வேண்டாம். ஆமா, இத்தனை நேரம் நீதான் பாடினியா என்று கேட்டேன். ஆமாம்மா, இந்த பாட்டை நீங்களும் கேட்டாய் விட்டதா? அப்படி நான் என்னம்மா நல்லா பாடுன என்று ஆச்சரியம் கலந்த சிரிப்புடன் கேட்டாள். பாடல் நன்றாகத்தான் இருந்தது. இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று கேட்டேன். எப்படியோ தெரிஞ்சது. அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எவ்வளவு தடவை பாடினாலும் அழுக்கவே அழுக்காது. உன் பேர் என்ன? குஞ்சரி. அழகான பெயர் என்றேன் நான். பெயரில் என்ன இருக்கிறதம்மா? முத்து, புஷ்பா என்று வைத்தால் நிறைந்து போய்விடுமா? அதிர்ஷ்டம் வேண்டாமா என்று கூறி பெருமூச்சு விட்டாள். அவள் மனதில் இருப்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக எனக்கு தெரிந்தது. அனுதாபத்துடன் நான் சில வார்த்தை பேசியதும் அவள் சொல்ல ஆரம்பித்தாள். 4 வருடங்களுக்கு முன் கடைசியாக சண்முகம் இந்த பாட்டை பாடிவிட்டு போனார். திரும்பவும் அவர் வரவே இல்லை. தவறு என்னவோ எங்கள் பேரில்தான். இந்த பாட்டு என் குழந்தை பருவத்திலேயே மனதில் பதிந்து போயிற்று. சிறு வயதில் இந்த மரத்தடியில் நானும் அவரும் இந்த பாட்டை பல தடவை பாடியிருக்கிறோம். நானும் அவரும் எப்பொழுதும் சேர்ந்தே விளையாடுவோம். இதனால் என் பேரில் அப்பாவுக்கு கோபம் கூட வருவதுண்டு. அந்த பயலுடன் ஊர் சுத்தறியா என்று கூறி என்னை அடிப்பார். அது சண்முகத்துக்கு தெரிந்துவிட்டால் இந்த அரச மரத்தடியில் இருந்து 2 தடவை விசில் அடிப்பார். நான் ஓடி போய் விடுவேன். படிப்பு என்னவோ அவர் அதிகம் படிக்கவில்லை என்றுதான் சொன்னார்கள். இருந்தாலும் ஏதாவது பாடிக்கொண்டே இருப்பார். தனியாக பாடும்போது அவருக்கு உற்சாகம் அதிகம் இருப்பதில்லை. நானும் கூட சேர்ந்து பாட ஆரம்பித்தால் உற்சாகம் கரைபுரண்டு விடும். படகை தள்ளிக்கொண்டே பாட்டை பாடிக்கொண்டு இந்த மாதிரி இரவுகளில் எத்தனையோ தடவை போயிருக்கிறோம். அதெல்லாம் இப்பொழுது பழம் கதையாக போய்விட்டது. அம்மா, சண்முகத்தை கண்டால் என் அப்பாவுக்கு பிடிக்காது என்பதில்லை. ஒரு சிறிய தவறு அவர் மனதை கல்லாக்கி விட்டது. ஸ்ரீரங்கத்தில் அன்று என்னவோ உற்சவம், நல்ல நிலவு, ஆற்றில் ஏராளமான கூட்டம். அப்பாவுக்கு என்னை அனுப்ப இஷ்டமில்லை. முதல் நாளே அவருக்கு தெரியாமல் போவது என்று நானும் சண்முகமும் ஏற்பாடு செய்திருந்தோம். ஆற்றில் ஜலம் கொண்டு வரப்போவதாக சொல்லி படகில் ஏறி இருவரும் கிளம்பிவிட்டோம்.
சண்முகம்தான் படகை தள்ளி கொண்டு வந்தார். என் மனம் நிலவு பொழியும் நதியைக் கண்டு கல்வெறி கொண்டது. ஸ்ரீரங்கத்தில் இருந்து நாதஸ்வரம் காற்றில் தவழ்ந்து வந்தது. சண்முகம் பாட ஆரம்பித்தார். முதல் 2 அடியை பாடிவிட்டு என்னை பார்த்தார். பிறகு, ஏன் குஞ்சரி, பாடமேட்டன் என்கிறாய் என்று கேட்டார். நான் பதில் எதுவும் பேசவில்லை. சிரிக்க கூட மாட்டாயோ? வெண்முத்து போன்ற பல்வெளியில் தெரிந்தால் மோசம் போய்விடுமோ என்றார் அவர். நான் சிரித்து விட்டேன். அவர் என் கையை சேர்த்து பிடித்துக் கொண்டார். நான் கையை மெதுவாக இழுத்து கொண்டேன். சிறிது நேரம் என்னையே மௌனமாக உற்று பார்த்து கொண்டிருந்தவர் பாட்டின் மற்ற அடிகளையும் பாடிவிட்டு, என்னை பார்க்க வெட்கமாக இருக்கிறதா? எப்படி திடீரென்று இந்த வெட்கம் வந்துவிட்டது குஞ்சரி என்றார். நான் ஒன்றும் புரியாமல் திகைத்தேன். ஒன்றும் புரியவில்லையா உனக்கு? உன்னை ஒன்று கேட்கிறேன் குஞ்சரி, வெட்கப்படாமல் பதில் சொல்லுவாயா என்று கேட்டார். என்று நான் தலையை ஆட்டினேன். என்னை கல்யாணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டார். இவ்வளவு நேரம் தலையை குனிந்து கொண்டிருந்த நான் அவரை நிமிர்ந்து பார்த்தேன். அவர் முகத்தில் உண்மையும் அன்பும் பிரகாசித்தன. நான் தலை குனிந்தேன். எங்கள் இருவர் மனமும் ஒன்றுபட்டதை தவிர அப்பாவின் மனம் சம்மதிக்கவில்லை. இவ்வளவு நாள் அவருடன் சகஜமாக பேசிக் கொண்டிருந்த அப்பாவுக்கு திடீரென்று அவர் மேல் வெறுப்பு உண்டாகிவிட்டது. அப்பா உத்தரவை மீறி நான் அவருடன் உற்சவத்துக்கு போனதும், அவர் என்னை யாருக்கும் தெரியாமல் அழைத்து கொண்டு போனதுமே காரணங்கள். குஞ்சரி, அப்பாவை கேட்டாயா என்று என்னை கேட்பார் அவர். நான் பேசாமல் நின்று கொண்டிருப்பேன். அவரை கேட்க வெட்கப்படுகிறாயா? சரி, நான் வந்து கேட்கட்டுமா? ஐயோ வேண்டாம் என்று பதறினேன். ஏன்? ஏனா, நீங்கள் வந்து எதுவும் கேட்க வேண்டாம். இப்படியே பல மாதங்கள் போய்விட்டன. இதே மரத்தடியில் 4 வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் மாலை பாடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். அந்த குரலில் துன்பம் கலந்திருந்தது. கடைசியாக கேட்கிறேன் குஞ்சரி, அப்பா சம்மதித்தாரா இல்லையா என்று என்னை பார்த்து கேட்டார். இந்த ஜென்மத்தில் நான் புண்ணியம் செய்யவில்லை, முருகனின் சித்தம் அவ்வளவுதான் என்றேன். இதுதானா உன் முடிவு என்றார். எனக்காக இன்னும் கொஞ்சம் காலம் காத்திருக்க கூடாதா என்று கேட்டேன். ஆமாம், என் நன்மையில் அக்கறை கொண்ட பெரியவர்களின் மனம் புண்படும்படி இவ்வளவு காலம் இருந்தது போதும். நான் முட்டாள். மனதை கண்டபடி அலைய விட்டு விட்டேன். உன் அப்பாவுக்கு பிடித்தவனாய் பார்த்து பண்ணிக்கொள் கல்யாணத்தை. நான் போய் வருகிறேன் என்றார். அன்று போனவரை இதுவரையில் நான் பார்க்கவே இல்லை அம்மா. இவ்வாறு கூறி முடித்த குஞ்சரியின் கண்களில் ஜலம் வழிந்தது. 4 வருடங்களுக்கு முன் நடந்த மேற்படி சம்பவம் அநேகமாக என் மனதை விட்டு அகன்றே போய்விட்டது. திடீரென்று ஏற்பட்ட யுத்த அபாயத்தால் திருச்சிக்கு போனோம். பழைய கரை, முருகன் கோவில், பூந்தோட்டம் எல்லாம் அப்படியே இருந்தன. அந்த மரத்தடியை அடைந்த பிறகு திடீரென்று மஞ்சரியின் நினைவு வந்தது எனக்கு. ஐயோ, அவள் என்ன ஆனாள்? அப்பொழுது அவள் அந்த சோக கதையை சொன்னாளே, அந்த அவளை கடைசியில், ஐயோ, அப்படியும் இருக்குமா? திருச்சியை அடைந்த 10 தினங்களுக்கு அப்புறம் ஒரு தினம் உஷ காலத்தில் கோவிலில் இருந்து மேளச்சத்தம் கேட்டது. பிரதக்கால பூஜையாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டேன். ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஒரு கல்யாண ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. அங்கே பார்த்தால் அந்த கல்யாண பெண் குஞ்சரியேதான். அவள் பார்வை தற்செயலாக என் பேரில் விழுந்தது. அன்று மாலை காவேரி கரையில் எதிர்பாராத விதமாக குஞ்சரியை சந்தித்தது பற்றி நான் வியப்பில் மூழ்கி இருந்தேன். அம்மா என்று என்னை கூப்பிட்டாள் குஞ்சரி. பக்கத்தில் அவள் கணவன் நின்று கொண்டிருந்தான். கல்யாணம் ஆயிருச்சா? ரொம்ப சந்தோஷம் என்றேன். யாரை கல்யாணம் செய்து கொண்டேன் தெரியுமா? ரொம்ப வருஷங்களுக்கு முன் என்னை தவிக்க விட்டு விட்டு ஓடி போனாரே, அவரையேதான் என்றால் குதூகலத்துடன் குஞ்சரி. பிறகு, இலங்கை இருக்கிறது பாருங்கள், அங்கே உத்தியோகம் சம்பாதிக்க போனாராம். உத்தியோகம் மாத்திரம் சம்பாதிக்கவில்லை, இன்னொரு காதலியையும் சம்பாதித்துக் கொண்டார். இன்றைய தினம் முகூர்த்தம் வைத்திருந்தார்களாம் அங்கே. ஜப்பான்காரன் முதல் குண்டை போட்டதும் உயிர் இருந்தால் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று ஓடி வந்து விட்டார். அந்த முகூர்த்தத்திலேயே இங்கே கல்யாணம் ஆகிவிட்டது எங்களுக்கு. முழிக்கிறதை பாருங்கள், முருகனுக்கு பொறுக்க வேண்டாமா என்றால் சண்முகத்தை பார்த்தவாறு. அவன் தலையை குனிந்து கொண்டே இருந்தான். சண்டையெல்லாம் போதும் குஞ்சரி, இனிமேல் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு எழுந்தேன். அம்மா,
படகில் ஸ்ரீரங்கம் போகலாம், வர்றீங்களா என்று கூப்பிட்டாள். வேண்டாம், நீங்கள் போய்விட்டு வாருங்கள் என்றேன். அந்தி வானம் சுவர்ணமயமாய் இருந்தது. அந்த அபூர்வ ஒளியில் காவேரி, ஸ்ரீரங்கநாதர் கோபுரம், அதற்கு அப்பால் உள்ள தோப்புகள், குஞ்சரியும் சண்முகமும் செல்லும் படகு எல்லாம் மூழ்கி குளித்தன. மலைக்கோட்டையிலிருந்து தவழ்ந்து வரும் அந்த நாதஸ்வர கீதத்துடன் கல்லினை காட்டி வெண்முத்தை பளித்திடும் வள்ளியை என்ற பாட்டும் நதி நடுவிலிருந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. ஓடக்காரி சிறுகதை முற்றும். இந்த கதை கல்கி வார இதழ்ல 1940கள்ல வெளியான அற்புதமான ஒரு காதல் சிறுகதை. அவங்க சந்திச்சத பத்தி அழகா இந்த கதையில ஒரு இடத்துல வருது இல்லையா? அது ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு மனசுல. ஒரு காதலன் காதலி அவங்களுடைய அப்ரோச்மெண்ட், அவங்களுக்கு நடுவுல நடந்த அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் கேட்கிறப்ப ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி இருந்தது. அதே நேரத்துல ரொம்ப பாசிட்டிவாவும் முடிச்சாங்க. அந்த கோர்வை இருக்கும். அவங்க இந்த கதை நடையில, நம்ம சரோஜா ராமமூர்த்தி அம்மா அவர்கள் எழுதின அந்த நடையில பாத்தீங்கன்னா ஒரு கோர்வை இருக்கும். அப்படியே ஃப்ரீயா இருக்கும். எந்த விதமான ஆடம்பர வார்த்தைகள் எதுவுமே இருக்காது. இத நான் போன அவருடைய கதையில கூட நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். உங்க அபிப்பிராயத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்களா? நன்றி.